பாஜக அடித்த பகல் கொள்ளை. சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. சண்டிகர் மேயர் தேர்தலில் 3 இடங்களை பாஜக தக்க வைத்துக் கொண்டதை அடுத்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பாஜக ஏமாற்றிவிட்டது என்றும் மோசடி செய்துவிட்டது என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். பாஜகவின் மனோஜ் சோங்கர் மேயர் பதவியை வென்றதால் சண்டிகர் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஹவுஸில் இரு இந்தியா கூட்டணி கட்சிகளின் கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மூத்த துணை மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கான அடுத்த கட்ட தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் அறிவித்தனர். இது பாஜக வேட்பாளரான குல்ஜீத் சந்து மற்றும் ராஜேந்தர் சர்மா ஆகியோர் அந்தந்த பகுதிகளுக்கு வெற்றி பெற வழிவகுத்தது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்குப் பிறகு நடத்தப்பட்ட இந்த தேர்தல் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி உறுப்பினர்களான காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தேர்தலில் போட்டியிட கைகோர்த்துள்ளதால் முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவின் சோன்கர் 16 வாக்குகளும் ஆம் ஆத்மியின் குல்தீப் குமார் 12 வாக்குகளும் பெற்றனர். 8 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனநாயக படுகொலை என்று அறிவிப்பு. தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு சண்டிகரில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுள்ளது என்று விரக்தியடைந்த குல்தீப் குமார் கூறினார். சண்டிகர் மேயர் தேர்தலில் முதல் முறையாக 36 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாததாக அறிவிக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா தெரிவித்தார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு 20 வாக்குகள் தேவைப்பட்டன. எங்களுக்கு 12 வாக்குகள் கிடைத்தன. 8 வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டன. பிஜேபி 1 வாக்கு கூட செல்லாததாக அறிவிக்கப்படவில்லை. மேயர் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் என்பதை இது காட்டுகிறது. இந்த நாட்டை வடகொரியாவாக மாற்ற பிஜேபி விரும்புகிறதா என்று சத்தா ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். பிஜேபியின் சிறுபான்மை பிரிவின் நிர்வாகியாக இருந்த அனில் மாசிஹ் தலைமை அதிகாரியாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது என்று சத்தா கூறினார். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த கட்சியின் தேர்தல் முகவரையும் பார்வையிட முன்வர பிஜேபியின் தலைமை அதிகாரி அனுமதிக்கவில்லை. வாக்கு எண்ணிக்கை வெளியிடும்போது கட்சிகளின் தேர்தல் முகவர்கள் வர அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று கூறினார். எனவே நடன முடிந்த மோசடியான தேர்தலை தள்ளுபடி செய்து புதிய தேர்தல்களை கோரி தனது கட்சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தை அணுகும் என்று சத்தா மேலும் கூறினார். இதற்கிடையில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பட்டப்பகலில் மோசடி நடந்ததாகவும் அதைச் செய்தவர்கள் தேசிய தேர்தல்களில் எந்த அளவிற்கும் செல்ல முடியும் என்றும் குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால் இன்று ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்று கூறினார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இதேபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இன்று ஜனநாயகம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நம் நாட்டின் ஜனநாயகத்தில் இன்று ஒரு கருப்பு நாள் என்று எழுதப்பட்டு நினைவு கூறப்படும். துரதிர்ஷ்டவசமாக நாம் குடியரசு தினத்தை கொண்டாடும் அதே மாதம் இன்று அரசியலமைப்பு சிதைக்கப்பட்டுள்ளது. சண்டிகர் மேயர் தேர்தலை ஊடகங்கள் முன்னிலையில் கேமராக்கள் முன்னிலையில் பிஜேபியால் சூறையாடப்பட்ட விதம். இதற்கு முன்பு மத்திய பிரதேசம், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, வடகிழக்கு மாநிலங்களில் இதைச் செய்தனர். எனவே இது அவர்களின் பழைய பழக்கம் என்று பஞ்சாப் முதல்வர் கூறினார். வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச் சீட்டுகளில் சில அடையாளங்களை ஏற்படுத்தியதாகவும் அவை செல்லாதவை என்றும் செல்லாத வாக்குகள் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக சமநிலையை சாய்த்ததாகவும் பஞ்சாப் முதல்வர் குற்றம் சாட்டினார். டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான சௌரப் பரத்வாஜ் சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவின் பட்டப்பகல் கொள்ளை என்று குற்றம் சாட்டினார். சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் மேயர் பதவியை வென்ற பின்னர் கட்சி கவுன்சிலர்களுடன் பாஜக வின் மனோஜ் சோன்கர் கொண்டாடினார். இதற்கிடையில் நாட்டில் ஜனநாயக அமைப்பை வெட்கமின்றி கைப்பற்றுகிறது என்று பிஜேபியை காங்கிரசும் குற்றம் சாட்டியது.
ஜனநாயக அமைப்பை வெட்கக்கேடான முறையில் கைப்பற்றுவது, சண்டிகரில் மேயர் தேர்தலில் வெற்றி பெற எதிர்க்கட்சி வாக்குகள் செல்லாது என்று அறிவிப்பது, ஜனநாயக ஆணையை மீறுவது பிஜேபிக்கு இரண்டாவது இயல்பு என்பதைக் காட்டுகிறது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் ஜே.பி. நட்டா கூறுகையில், இந்தியா கூட்டணி வேட்பாளரின் தோல்வி அவர்களின் எண்கணிதமோ அல்லது அவர்களின் வேதியியலோ வேலை செய்யவில்லை என்பதைக் காட்டுகிறது. இந்தியா கூட்டணி அவர்களின் முதல் தேர்தல் போரில் போராடியது, இன்னும் பிஜேபியிடம் தோற்றது அவர்களின் எண்கணிதமோ அல்லது அவர்களின் வேதியியலோ வேலை செய்யவில்லை என்பதைக் காட்டுகிறது என்று நட்டா எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை கிண்டல் செய்தார். ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்டிகர் மேயர் மனோஜ் சோன்கர், இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை உருவாக்குவது அவர்களின் வேலை என்று கூறினார். அவர்களுக்கு வழியில்லாத இடங்களில் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், எல்லாமே கேமராவில்தான். ஆனால் அவர்கள் தங்கள் தோல்வியை ஜீரணிக்க முடியாத போது அவர்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்கி எங்கள் மீது குற்றம் சாட்டத் தொடங்கினர் என்று சோன்கர் கூறினார்.